ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண 2 பசங்களையுமே இவன் பிடிச்சி தொங்க விட்டான். அதுக்கப்புறம் அவனுங்களை சாகடிக்கிறதுக்காக கயிறை கட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா லிஃப்ட் சத்தம் கேட்குது. உடனே இவன் திரும்பி பார்க்குறான், நம்ம ஹீரோயினி தான் வந்திருக்கா. ஆனால் அவள் கீழே குனிஞ்சிட்டு செப்பலை சரி பண்ணிட்டு இருக்கா. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுங்களுமே அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டான் போல. நம்ம ஹீரோயினி வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இங்கே ஓம்காரா சார் வந்தாரா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் போயிட்டு கீழே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினி அங்கே இருந்து போயிடுறா. ஆனால் அந்த பையன் அங்கே தான் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவனுங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க, எங்களை விட்டுருங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் மயூரா வந்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க, பொழைச்சி போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஆனாலும் என் மயூராவை நீ தொட்டல, எந்த கை தொட்டுச்சு, லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்டா அந்த பையன் ரைட் கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கையை காட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷம் அந்த பையலை என்ன பண்ணா அப்படிங்கிறதுலாம் நமக்கு காட்டலை. நம்ம ஹீரோயினி தேடிக்கிட்டு கீழே வந்தவ அங்கே தண்ணி கிடக்குது, அதை பார்க்காம கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போறா. டக்குன்னு கரெக்ட் டைமுக்கு வந்து அவன் போய் பிடிச்சிடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ பார்த்து நடக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, என்ன தேடிட்டு இருந்தியா, எதுக்காக அப்படின்னு கேட்டா அவளும் முகத்துக்கு நேராக சொல்லிடுறா, இது மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவர், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நேரடியாக சொல்லணும்னு தானே எதிர்பார்த்தீங்க, நான் இப்போ நேரடியாகவே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவர், நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பிக்காரனும் சொல்கிறான், பார்த்தீங்களா ஆனால் நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரமாகும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ பாருங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் ஆகிடுது. காலங்கத்தில் இந்த பையன் கோயிலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான், காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு மாமங்காரன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான் போல். இதெல்லாம் அதை பார்த்துட்டு அவங்ககிட்டே போயிட்டு நேரடியாக சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு நிறைய உதவி செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மயூராவும் சொன்னேன், ஆனால் இப்போ தான் நேரடியாக பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் அந்த பையன் எடுத்தோன்னே இதை தான் கேட்குறான், உன்னை யார் மயூராவை அந்த இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போக சொன்னது, அந்த பசங்க மயூரா கிட்ட எவ்வளோ தப்பாக நடந்துக்க பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, அவளை உன்னால் காப்பாற்ற முடியலங்கும் போது எதுக்காக அவளை கூட்டிகிட்டு போகிற, இனிமேல் அந்த மாதிரி சீப்பான மனுஷங்க கிட்ட மயூராவை அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போயிட்டு நேராக மயூரா கிட்டே கேட்டுட்டு இருக்கான், நேற்று உங்ககிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நடந்துக்க பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. சரி யாருன்னு காட்டு, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், இந்த ஃபோட்டோவை பாரு, இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிக்கவும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவனுங்களே போய் பார்க்க போனால் அவனுங்க என்னடானா மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சிருக்கு, கையை வேற அவன் உடச்சி விட்ருப்பான் போல். ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல, யாரா அவங்கள இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, பாரு அவனோட மச்சினிச்சிக்கிட்ட தப்பாக நடந்தது எங்களோட தப்பு தான், அதனால தான் இந்த தண்டனை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்க எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஓம்கார வர காலில் அப்படி பேசிட்டு போறாரு. இவனுங்களுக்கு பார்த்தா அடிபட்டிருக்கே அப்படின்னா அவர் தான் இவனுங்களை ஏதாவது பண்ணியிருப்பாரோ, அப்படி பண்ணியிருந்தா அவர் ரொம்ப டேஞ்சரான ஆள், அவர் கூட மயூராவை சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே இப்போ நைட் ஆகிடுது. அக்காக்காரி இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா வீடியோ காலில். அப்போ கூட இவனுக்கு சொல்லலான்னு தோணுது அந்த ஓம்காராவை பற்றி. பட் இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் அவரை பற்றி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னு தெரியல. அதை எடுத்து அட்டன் பண்ணி பேச போகிறதுக்குள்ளே டக்குன்னு அங்கே அக்காக்காரி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே இவ ஃபோனை அப்படியே வச்சுட்டு போயிட்டா. வந்து பார்த்தா அக்காக்காரிக்கு இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் போல், ஆனால் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஆட்களும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோவிட் டைமில், ஸோ அதனால தங்கச்சிக்காரியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, நம்ம ஏதாவது பண்ணுவோம்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாரும் வரமாட்டாங்க, என்னோட என்கேஜ்மெண்ட் இவ்வளோ சிம்பிளாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அழுது புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ இதனால் இவளுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் வந்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவள் கால் அட்டன் பண்ணாலையா அப்படியே வச்சுட்டு போயிட்டா. ஸோ அதனால் அவனுக்கு பேசின எல்லாமே வந்து காதில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்காரங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி மயூரோட அக்காவுக்கு இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட்டு, ஆனால் அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இதனால் என்னோட மயூராவும் சேடாக தான் இருக்கா, அவள் சேடாக இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு என்ன, நான் கவலைப்படாதீங்க, அதான் நம்ம இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம இருக்கோமா, நம்மளால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நம்மளே போவோம், நம்மளே போயிட்டு அந்த வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன்லாம் நம்மளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரனை கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, அப்படியே நான் மயூராவையும் பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் அப்பாவும் டெக்கரேஷன் பண்ணுற ஆளுக்கெல்லாம் ரிக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டு, ப்ளீஸ் வாங்கலே, அவங்களுக்கு நான் எவ்வளோ வேணால் அமௌண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சிக்காரையும் சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, கடவுள் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை கண்டிப்பாக திறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லி வாயை மூணு அடுத்த நிமிஷமே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே
உடனே இவளும் போயிட்டு ஓப்பன் பண்ண போறா. பார்த்தா தம்பிக்காரன் தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கான். என்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், நான் மட்டும் வரல, என்னோட அண்ணன் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை காட்டுறாங்க. அவனுமே வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே அவளும் உள்ளே கூப்பிட்டு வாங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால தான் நாங்களே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கூடவே 2-3 ஆளையும் வேற அழைச்சிட்டு வந்திருப்பான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், மயிராவும் என்னோட அண்ணனும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அப்படி இருக்கும்போது அப்போ நீங்களும் எங்கள் குடும்பம் மாதிரி தானே, அதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாங்குன்னு 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அது மட்டும் இல்லாமல் அக்காக்காரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் ப்ரூஃப் தேடணும் அப்படின்னு நினச்சான் இல்லையா மாமங்காரன். ஸோ அதனால நேராக அவன் போயிட்டு டாக்டர்கிட்டே போய் பேசுறதுக்காக போயிட்டான். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவரும் சொல்கிறாரு, அவங்க 2 பேரையும் வந்து யாரோ ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அவங்க உடம்புல பட்ட காயத்தை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு, கையை வேற உடச்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது ஓம்காராவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேராக அவனுங்ககிட்டே போயிட்டு கேட்குறான், அவங்க 2 பேருக்கு இப்படி நடந்ததுக்கு ஓம்காரா தான் காரணமா அப்படின்னு கேட்டால் அவனுங்க வாயை திறக்க மாட்டுறானுங்க, அமைதியாக நின்றுட்டு இருக்கானுங்க. ஒருவேளை ஓம்காரா தான் காரணம் அப்படின்னா வா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என் கூட வா, இப்போவே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, இங்கே பாடுறா, நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால எங்களை பயங்கரமாக அடிச்சுட்டு கையெல்லாம் உடச்சிவிட்டான் அந்த பையன், அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதிராக நாங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அப்புறம் எங்களை உயிரோடவே விட மாட்டான், அதனால இங்கே பாரு நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம், இதுக்கப்புறம் உன் மச்சி நிச்சிக்கு எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ப்ளீஸ் இந்த விஷயத்த இதோட விட்டுரு அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓம்காரா தானா, அப்படி இருக்கும்போது அவ கூட மயூரா ரொம்ப க்ளோஸாக இருக்கலே, இதனால் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயப்படுறான். அதே சமயம் அந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு பாட்டியும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்லுது, பாத்தியா எவ்வளோ பெரிய மனுஷன், உன் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னா அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினியும் காதில் வாங்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கும் அவங்க சொல்கிறது சரின்னு தான் படுது. அப்படியே நடந்து வந்தவ கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறா. கழுத்தில் போயிட்டு ஒரு ராடு குத்தி இருக்கும். நல்ல வேலை தம்பிக்காரன் வந்து கையை குறுக்க விட்டு காப்பாற்றிடுறான். பட் அதுக்கப்புறம் அந்த பையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு, நீ பார்த்து நடக்க மாட்டியா, ஏன் இவ்வளோ கவன குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு எதுவும் அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அடிப்பட்டது அங்கே தம்பிக்காரனுக்கு தான், அவனோட கையிலேருந்து ரத்தம் ஒலிவிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனை அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கான், என் அண்ணன் அவங்க மேலே எவ்வளோ அக்கறையாகவும் கேரிங்காகவும் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப லக்கியான பொண்ணு, அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்லாம் நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துப்புட்டு இவன் இப்படி வேலை செய்கிறத பார்த்துப்புட்டு அவன்கிட்டே வந்து நேரடியாக போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, என்னப்பா நீ எவ்வளோ பெரிய பணக்காரன், நீ இப்போ இந்த வீட்டில் வந்து இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுவும் ஒன்று அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவள் வீட்டுக்கு வந்து இந்த வேலைலாம் செய்கிற, அவள் அவ்வளோ அழகாக இருக்கங்கிற திமிரில் தானே உன்னை ரிஜெக்ட் பண்ணா, அப்படி இருக்கும்போது நீயும் ஒன்றும் சும்மா இல்லைல்ல, நீயும் வந்து பெரிய பணக்காரன் தானே, நீ சொடக்கு போட்டா லைனில் வந்து க்யூவில் வந்து பொண்ணுங்க நிற்பாங்க, அப்படி இருக்கும்போது உனக்கு என்னப்பா குறைச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவே கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கே கடுப்பாயிடுது. அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி போக போகிறான். அப்போ டக்குன்னு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி நிப்பாட்டுறா. உடனே வந்து அவனு நின்றுடுறான். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆமாம் நான் தான் அவரை வேணான்னு சொன்னேன், ஆனால் அப்போ அவர் இவ்வளோ நல்லவருங்கிற உண்மை எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டு சொந்தக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தானே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் தானே, ஆனால் ஒரு வார்த்தை என்னான்னு கூட கேட்கல, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் எங்களுக்கு துணையாக நிற்கலை, அவர் தான் வந்து இப்போ எங்களோட கஷ்டத்தில் துணையாக இருக்காரு, அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவர் அவ்வளோ நல்லவருங்கும் போது எதுக்காக அவர் ரிஜெக்ட் பண்ண, அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது. அவளும் அவங்ககிட்டே நேரடியாக போயிட்டு கேட்டுட்டு இருக்கா, இங்கே பாருங்க ஓம்காரா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என் வீட்டில் பொண்ணு கேட்க வரும்போது உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ரொம்ப கெட்டவர் தப்பானவர் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் உங்களை பற்றி நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவளே வந்து வாண்டடாக போயிட்டு
அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே அவனுக்கு அளவு கடந்த ஆனந்தமா இருக்கு. அப்பா தான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. எதுக்காகனா பொண்ணு இவ்வளோ அவசரப்பட்டு இந்த முடிவு எப்படி எடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டாலே என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரனும் ஏன்னாப்பா வந்தவள் எல்லாரும் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மொத்த பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் பூவெல்லாம் தூக்கி போட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டு அக்காவுக்கு தானே பாருங்க, இன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு இவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டே பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆர்வத்தில் பேசிட்டு இருக்கான். அப்பா முறைக்கிறாரு. ஓ சாரி அங்கிள், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணா போயிட்டு தனியாக பேசி இதை பற்றி முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெக்கப்பட்டு போயிட்டா. மொத்த குடும்பமும் அங்கேருந்து பின்னாடியே போயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் மாமங்காரனுக்கு ஓம்காராவை பற்றி எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அதனால அவன் கால் பண்ணி மயூராக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். நான் அவனுக்கு எவ்வளோ நேரமாக தான் கால் பண்ணுறது, நீயே கால் எடுக்க மாட்டா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேளு. அந்த ஓம்காரா இருக்கான்ல, அவன் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவன் ரொம்ப பெரிய ஃப்ராடு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை அடித்து கையை உடச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள இந்த ஊரை விட்டே போக சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப கெட்டவன் தான். அவனை நீ நம்பாத, அவன்கிட்ட நீ கொஞ்சம் தள்ளி ஏறு. மற்ற விஷயத்தெல்லாம் நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டது மயூரா இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம ஓம்காரா தான் கேட்டிருக்கான். ஸோ அவனுக்கு மாமங்காரன் இந்த மாதிரி எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அவனை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.